கலிங்கராணி. உறையூரிலிருந்து தியாகவல்லி தன் சேடியருடன் மன்னன் கட்டளைக்கு இணங்க கச்சி நகர் செல்ல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாள். அம்மங்கை சென்றால் தானும் உடன் செல்லலாம், சென்றால் வீரமணியை காணலாம் என்று நடனராணி எண்ணினாள். இதற்குள் யானை பாகர் யானையை கட்டுத்தறியிலிருந்து நீக்கி அலங்கார அணிகள் பூட்டி பிடரியின் மீது பொன் பூ வேலைப்பாடு அமைந்த மெத்தை வைத்து தைத்த அம்பாரியை அமைத்து மலர் மாலைகளை சூட்டி யானையை அரண்மனை வாயிலிலே கொண்டு வந்து நிறுத்தினர். குதிரை படையினர் சிலரும் காலாட்படையில் ஒரு சிலரும் இரண்டொரு தேரும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. தியாகவல்லி இந்த பரிவாரம் புடைசூழ நகர ராஜ வீதி வழியே சென்று உறையூரை கடந்து கச்சி நகர் போகலானார். மன்னனும் பரிவார சகிதம் கச்சி நகர் புகுந்து அன்று கண் கொள்ளாக காட்சியாக இருந்தது. காஞ்சிபுரத்திலே குதூகலம் சொல்லி முடியாது. வீதிகளிலே புது மணல் பரப்பி நகர மாந்தர் தோரணங்கள் அமைத்து ஊரை அலங்கரித்தனர். மாளிகைகளுக்கு புது சுண்ணம் பூசினர். வாழை கமுகு கட்டினர். மகர தோரணம் அமைத்தனர். ஒவ்வொருவரும் தத்தமது மனையிலே மணவினை நடத்தல் போலவும் விழா நடப்பது போன்றும் கருதி மகிழ்ந்து புத்தாடை அணிந்து புன்முறுவலுடன் மன்னனின் வருகையை எதிர்நோக்கி நின்றனர். குலோத்துங்கனின் கீர்த்தி மக்களின் மனங்களை கவர்ந்திருந்தது. மூவேந்தருள் சிறந்தும் முடிமன்னர்கள் பலரை தனக்கு கப்பம் செலுத்துவோராக பெற்றும் வடநாட்டவர் அஞ்சிட வாழ்ந்த வல்லமை மிக்க மன்னனது ஆட்சியிலே இருப்பதை ஒரு பெருமை என கருதிய மக்கள் மன்னனை காணவும் கண்டு களிப்படையவும் போற்றவும் வாழ்த்தவும் சமயம் வாய்த்ததை கண்டு மகிழ்வுற்றனர். கவிவாணர்கள் இனி நம்மை வறுமை விட்டது என்று எண்ணினர். சிற்பிகள் தமது திறனை காட்டி மன்னன் மகிழ்ச்சியை பரிசாக பெறுவோம் என்று கருதி கழித்தனர். இசை வல்லோர் புது பண்கள் அமைத்தனர். ஆடல் அழகியரும் சதங்கைக்கு மெருகிட்டனர். வீரர்கள் தத்தமது ஆயுதங்களை சரிபார்த்து கொண்டனர். சிலம்ப கூடங்களிலே சிரிப்பு, மாட மாளிகைகளிலே மகிழ்ச்சி, ஊரெங்கும் குதூகலம். கச்சி நகரே புத்துரு பெற்றதோ என்று வியக்கும் வண்ணம் நகர மாந்தர் நாலாவிதமான முறைகளிலே ஊரை அலங்கரித்து விட்டிருந்தனர். ஊர்ப்புறத்தே கச்சி காவலன் படைகளுடன் காத்திருந்தான். அரசு பவனிக்காக யானை, குதிரை, தேர்கள் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மன்னன் ஊர்ப்புறத்தே வந்ததும் முரசு முழங்கிற்று. முரசொலி கேட்டதும் வந்துவிட்டார் மன்னர், மன்னர் வருகிறார் என்று ஊரே உற்சாகத்துடன் ஒலித்தது. பவனி தொடர்ந்து நடந்தது. தோற்கருவி ஆகிய பல்வேறு இசை கருவிகள் ஒலித்தன. வாழ்த்தொலி கடலொலி போல கிளம்பிற்று. மன்னர் மன்னவா வருக, எம்மை வாழ்விக்கும் இறையே வருக, மூவேந்தருக்கு முதல்வா வருக, முத்தமிழ் வளர்க்கும் வித்தகா வருக என்று பராக்கு கூறினர் பாணர். வையகம் போற்றும் மன்னர் வாழ்க, வாகை சூடிய வேந்தர் வாழ்க, சோழகுல ஜோதி வாழ்க வாழ்க என்று மக்கள் ஆனந்த ஆரவாரம் செய்தனர். வீதிகளில் எல்லாம் மக்கள் திரள் திரளாக நின்று மன்னனை வாழ்த்தி வரவேற்றனர். மாடங்கள் மீது மங்கையர் நின்று மன்னன் மீது மலர் தூவினர். சிறு பிள்ளைகள் யானை, குதிரை, சேனையை கண்டு வியந்தனர். ஆடம்பர ஊர்வலத்துக்கு பிறகு மன்னன் சித்திர மண்டபம் சென்று தங்கினான். சித்திர மண்டபம் முத்தமிழ் மண்டபமாயிற்று. விழா காண வெளியூரிலிருந்தும் பலர் வந்திருந்தனர். விருந்தும் வேடிக்கையும் அமோகம். மன்னன் சின்னாட்கள் அங்கு தங்கினான். இதற்குள் ஏழிசை வல்லியாரும் வந்து சேர்ந்தனர். ஒவ்வொரு நாளும் அறிஞர்கள் உரையும் ஆடல் அழகிகளின் நடனமும் இசை விருந்தும் நடைபெற்றன. பல புலவர்கள் தமது நூல்களை அரங்கேற்றினர். புது பண்களை பாடி காட்டி இசைவாணர்கள் பரிசுகள் பெற்றனர். ஓவியக்காரரும் தத்தமது திறனை மன்னன் முன்பு காட்டி மகிழ்வித்தனர். மன்னன் பரிசுகள் பல வழங்கி அவர்களை மகிழ்வித்தான். ஆனந்தமாக சில நாட்கள் கழித்த பிறகு மன்னன் அரச காரியங்களை கவனிக்கலானான். காட்டை திருத்த திட்டங்கள், கானாறுகளை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்த திட்டங்கள், உழவு முறை பற்றி புது ஏற்பாடுகள், பாலங்கள் அமைக்கும் திட்டங்கள் போன்றவற்றை பற்றி நிபுணர்களுடன் மன்னன் கலந்து பேசினான். மக்களின் வாழ்க்கையிலே குறைபாடுகள் உள்ளனவோ என்று விசாரித்தான். அது சமயம் பழுத்த உடலும் நரைத்த தலையும் படைத்த கிழவர் ஒருவர் மன்னனிடம் வந்து நின்று, மன்னவா, உன் ஆட்சி கண்டு ஆனந்திக்காதவர் இல்லை. தமிழகத்தின் தனிச்சிறப்பை நீ விளக்குகிறாய். ஆனால் என்று இழுத்தார் போல பேசிடவே, முதியோரே, ஆனால் என்றீர், முடித்தீர் இல்லையே. நான் மன்னன். ஆனால் போன்ற பெரியோர்களின் மொழிதான் எனக்கு சட்டம். உமது மனதிலே குறையேதும் உள்ளதா? தயங்காது கூறுக என்று கேட்க, எனக்கொன்றும் குறையில்லை கொற்றவனே. ஆனால் காலப்போக்கு என் நெஞ்சை வருத்துகிறது என்றார். என்ன காலப்போக்கிலே உள்ள குறை? தெளிய கூறுங்கள் என்று மன்னனும் அன்போடு வினவினான். அரசே, 2 நாட்களுக்கு முன்பு இங்கொரு ஆரிய பண்டிதன் தனது கலை பற்றி பேசிட கேட்டேன்.
அவன் போன்றோர் செய்து வைத்த பிரச்சாரம் காலப்போக்கை கெடுத்துவிட்டது என்பதே என் போன்றவர்களின் அபிப்பிராயம். தமிழகத்துக்கு ஆரியம் புதியதோர் ஆபத்தோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம், அவ்வளவுதான் என் குறை என்று உரைத்தார் முதியவர். மன்னன் சற்று நேரம் யோசித்துவிட்டு, பெரியவரே, அஞ்சாதீர். அவர்களின் கலை நீர்மேல் எண்ணெய் போல தமிழகத்திலே மிதப்பதை நானும் கண்டேன். நளவட்டத்தில் அதை நீக்குவோம், இது உறுதி. ஆரியர் தமிழகத்திலே தமது ஆதிக்கத்தை புகுத்த முயன்றால் கனக விசியர் கண்ட கதியே காண்பர் என்று உறுதி கூறினான். மன்னவர், சிற்றரசர்கள் கப்பம் அனுப்பியுள்ளனர், கொலு மண்டபத்திற்கு அவர்களை அனுப்பவா என்று வீரமணி மன்னனை கேட்க, ஆம் என்று உரைத்துவிட்டு கொலு மண்டபம் சென்று அமர்ந்தான் மன்னன். குலோத்துங்க மன்னருக்கு திரை அனுப்பிய மன்னர்கள் பலர். கன்னடர், பல்லவர், கைதவர், காடவர், கோசலர், கங்கர், காராளர், கடம்பர், துரும்பர், வங்கர், மராடர், விராடர், கொங்கணர் முதலிய பல்வேறு வட்டார மன்னர்கள் பொன்னும் மணியும் வேழமும் புரவியும் ஆரமும் பிறவுமாக பல வகை திரைப்பொருட்களை மன்னன் முன்பு குவித்து கும்பிட்டு ஒருபுறம் ஒதுங்கி நின்றனர். கருணாகர தொண்டைமான் தூதுவர்கள் கப்பம் செலுத்தி கொண்டிருந்த போதே சற்று சீற்றத்துடன் காணப்பட்டார். வீரமணியும் மற்றும் சில படைத்தலைவர்களும் மெல்ல ஏதோ பேசிக்கொண்ட மன்னனையும் தொண்டைமானையும் மாறி மாறி பார்த்தனர். மன்னன் கப்பம் செலுத்தியோரை ஒருபுறம் நிறுத்தி அவரவர் ஊர் வளம் விசாரித்து, நம்மால் உமது மன்னனுக்கும் ஏதேனும் உதவி தேவையெனில் கூசாது கூறுங்கள் என்று கேட்டு உபசரித்தான். அரசர்க்கரசே, உமது ஆணையே எமது அரசுகளை எல்லாம் அரண் போல பாதுகாத்து நிற்கிறது, குறைவேதும் இல்லை என்றனர் திரை கொணர்ந்தோர். கவிதைகள், காவியம், உயர் கலைகள், சிற்பம் முதலிய விசேஷங்கள் உமது நாடுகளிலே உள்ளனவா? நாம் அறிய கூறுமின் என்று மன்னன் கேட்க, அவரவர்கள் தத்தம் நாட்டிலே உள்ள நயங்களை உரைத்து நின்றனர். இவை ஒன்றையும் தொண்டைமான் கவனித்ததாக தெரியவில்லை. அதே சமயம் தொண்டைமான் சோழ மன்னனின் படை பல கணக்கிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்தான் காரணத்தோடு. மன்னன் திடீரென்று தொண்டைமானை நோக்கி, திரை செலுத்த தவறியவர் எவரேனும் உண்டா என்று கேட்டான். கொலு மண்டபம் நிசப்தமாகிவிட்டது. கோப குரலுடன், வேந்தே, கலிங்க நாட்டு மன்னன் அனந்தவர்மன் மட்டுமே கப்பம் செலுத்தவில்லை என்று திருமந்திர ஓலை நாயகன் கூறுகிறார். குலோத்துங்கன் முகத்திலே குறுநகை பிறந்தது. அதன் பொருள் என்ன என்பதை அங்கிருந்தோர் அறிவர். சபை கலைக்கப்பட்டது. தொண்டைமானின் விழியும் விஷயத்தை வெளிப்படுத்திவிட்டது. மன்னனின் புன்முறுவல். இட்ட கட்டளை என்னவென்றால், தூக்குவீர் கத்தியை என்பதே. உரைகளிலிருந்து வாளை உருவிட லட்சக்கணக்கான வீரர்கள் தயார் தயார் என்றனர். கலிங்க நாட்டு மன்னன் கெடுமதி இருந்தவாறென்றே தமிழகம் முழுவதும் தலைவணங்கி நிற்கும் தன்மையினான நமது மன்னரின் மாண்புகளை அறியாது போயினன். மடத்தனம் மிக்க மமதை கொண்டவன். மண்ணில் அவன் குருதி கொட்டும் என்பது உறுதி. குலோத்துங்கனை எதிர்த்து நின்ற எவரேனும் தோற்காதிருந்ததுண்டோ? வேங்கை சீரிடின் மான்கூட்டம் பிழைக்குமா? மூண்டுவிடும் பெரும் நெருப்பிலே பஞ்சு பிழைப்பதுண்டோ? கலிங்க காவலரின் சினம் என்னும் கனல் பட்டு உருகிவிடாதோ? ஒரு வேந்தனின் ஆணவத்தின் பயனாக பாவம் அந்த மக்கள் சொல்லொன்னா கஷ்டம் அனுபவிக்கப் போகிறார்கள். நமது குலோத்துங்க கொற்றவனின் தோல் வலிமை அறியாதவன் போல அகந்தை கொண்டு தான் ரட்சிக்க வேண்டிய மக்களை இம்சைக்கு உள்ளாக துணிகிறான் என்று காஞ்சியில் மன்னனுடன் வந்திருந்த படையினர் சிலர் பேச, மற்றவர், போர் வந்தே விட்டது போல பேசுகிறீரே. மன்னனின் ஓலை போனதும் கலிங்கன் குளிரும் காய்ச்சலும் கொண்டு திரையுடன் இவன் வந்து, திக்கட்டும் புகழ் பரப்பிய தீரனே, தமிழகத்தின் ஒளியே, மன்னர் மன்னவா என்றெல்லாம் கூறி என்னை மன்னித்து அருள்க என்று வணங்கிவிட்டாலோ என்று கேட்டனர். நான் கலிங்க நாட்டை கண்டிருக்கிறேன். மன்னனின் குணத்தை மக்கள் கூற கேட்டிருக்கிறேன். மமதையே அந்த மன்னனுக்கு தோழன். எனவே அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான், போருக்கே வருவான் என்று நரைத்தலையும் வடு நிரம்பிய உடலும் கொண்ட ஒரு வயோதிக வீரர் கூற கேட்ட மற்றவர், அங்கனமாயின் நமக்கு பெருவிருந்துதான், சந்தேகமில்லை என்று கூறி ஆரவரித்து ஆயுதங்களை தூக்கி சுழற்றி ஆடினர். மன்னன் குலோத்துங்கன் படைத்தலைவன் தொண்டைமானுடன் தனி அறையிலே உரையாடி கொண்டிருந்தான். கவலை கொண்ட முகத்தினனாக வீரமணி அந்த அறையின் வாயிற்படியிலே காவல் புரிந்து நின்றான். மன்னவா, இந்த போருக்காக தாங்கள் நேராக கிளம்புக வேண்டுமா? நான் செல்வேன், சேனைகளுடன் வெல்வேன் கலிங்க வேந்தனை. உமது கட்டளை எனும் வில்லுக்கு நான் அம்பு. என்னை எய்தால் போதாதா என்று தொண்டைமான் கூறிட கேட்டு புன்முறுவல் பூத்த மன்னன், அங்கனமே ஆகட்டும், அஞ்சா நெஞ்சரே, தேவையான படைபலத்தோடு சென்று வென்று வாரும். கலிங்கனின் காதுகளில் கங்கை கரைக்காரரின் கூச்சலே கேட்கிறது. அதனாலே அவன் புயலில் குதிக்க துணிந்து விட்டான்.
அன்றொரு நாள் ஆரிய மன்னர்களை சேரன் செங்குட்டுவன் வென்று சிரமீதில் கல்லேற்றி வந்த செய்தியை கலிங்கன் மறந்துவிட்டான் போலும் என்று குலோத்துங்கன் கூறினான். உறையூருக்கு ஓலை அனுப்பிவிடுகிறேன். வீரமணி குதிரைப்படைக்கு தலைமை தாங்குவான். எனது தமையனாரிடம் கரிப்படையின் பொறுப்பு இருக்கும். தரைப்படைக்கு தலைமை நானே கொள்கிறேன் என்று தொண்டைமான் போர் முறையை விவரிக்க, மன்னன் உலவியபடி, சேனை தலைவரே, உமது யுத்தம் போல செய்யும். ஆனால் ஒன்று, கலிங்க நாடு மலையரண் கொண்டது. கலிங்க மன்னனின் மமதைக்கு காரணமும் அதுதான். எனவே மலை அரணை தூளாக்க யானை படையை சற்று அதிகமாகவே கொண்டு செல்லுங்கள். மேலும் கலிங்க நாட்டின் மீது நமது படைகள் தரை மார்க்கமாக பாய்வதோடு கடல் மார்க்கமாகவும் நமது சேனைகள் சென்று முற்றுகையிட வேண்டுமாகையால் நமது கப்பற்படையும் தரைப்படை கிளம்பும் போதே கிளம்பட்டும், கலிங்கம் அழியட்டும் என்றான். அரசே, தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கூறி பணிந்து நின்றான் தொண்டைமான். இரு வீரரின் முகங்களும் கோபத்தால் சிவந்திருந்தன. முத்து போல அரும்பிய வியர்வையை துடைக்கவும் மனமின்றி மன்னன் தமது படைகளை வெளியே போட்டு, நான் சில கூறல் வேண்டும் என்றான். சித்திர மண்டபத்தை அடுத்த வெளியிலே படைகள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. தொண்டைமான் வீரமணியை உடன் அழைத்து கொண்டு குதிரை மீதேறி அணிவகுப்பை ஒழுங்கு பார்த்தான். படை முழுவதிலும் ஜொலிக்கும் முகங்களும் அவற்றுடன் போட்டியிடும் ஒளி வீசும் ஆயுதங்களுமாக இருந்தன. இந்த வடு இன்ன களத்திலே உண்டாயிற்று, இந்த போரிலே இன்ன விதமான வெற்றி நான் கண்டேன் என்று பழங்கதை பேசி நின்றனர். மேலும் படை வீரர்கள் வீரமணியின் வாழ்க்கையில் புதியதோர் நிலைமை, அதாவது குதிரைப்படைக்கும் தலைமை தாங்கும் பேறு கிடைத்ததால் அவன் மிகவும் மகிழ்வுடனே விளங்கியதை பார்த்தனர். காதலியை பிரிந்திருக்க வேண்டுமே என்ற கவலையையும் மறந்தான் வீரமணி. புது தலைவரை பெற்ற குதிரைப்படை வீரர்கள் கழித்தனர். குதிரைகள் களம் புகும் காலம் இதுவென கண்டு கொண்டு கால்களை தட்டி நின்றன. கலிங்க வீரர்களின் மார்புகளிலே இந்த குழம்புகள் தாண்டவமாடும் என்று கூறி குதிரையை வீரர்கள் தட்டி கொடுத்தனர். குன்றுகள் போல பல வரிசையாக காட்சி தந்தன யானை வரிசை. அவைகளின் ஆரவாரம் கடல் ஒலி போன்று இருந்தது. பேரிகை ஒலித்தது, பேச்சு நின்றது. மன்னவன் ஒரு யானை மீது அமர்ந்து படை வரிசை நடுவே வந்து நின்றான். புன்னகை பூத்தான். வீரர்களின் முகமெல்லாம் மலர்ந்தன. மன்னர் மன்னவர் வாழ்க வாழ்க, தமிழ் மாநிலம் வாழ்க வாழ்க என்று வீரர்கள் முழக்கம் செய்தனர். சோழம் வாழ, தமிழ் மாநிலம் வாழ, உண்மை வாழ, அதன் கீர்த்தி பரவ உங்கள் குருதியை பாய்ச்ச வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கு உம்மை அழைத்தேன். மண், பெண், பொன் எனும் மூன்றுக்கும் மாநிலத்திலே போர் மூழ்வதுண்டு. நாம் மண் வேண்டியோ பெண் வேண்டியோ பொன் கோரியோ கலிங்க நாட்டின் மீது போர் தொடுக்கவில்லை. சோழவள நாடு சோறுடைத்து நமது மணி மாடங்களிலே தேனிடையூறிய செம்பவள இதழ சேவிழியார் தத்தமது காதலருடன் தென்றலையும் திங்களையும் இன்று வாழ்த்துகின்றனர். மண், பெண், பொன் எனும் மூன்றிற்கல்ல இப்போர், மானத்திற்கு, மரக்குல மானத்திற்கு. ஆம், தமிழகத்தின் எல்லையிலே உள்ள ஒரு கொல்லை கலிங்கம். புன்னகை பூந்தோட்டமல்ல, செந்தமிழ் செழிக்கும் சோலையும் அல்ல. ஆனால் கலிங்கம் கப்பம் தர மறுக்கிறான். என் உயிர் போகா முன்னம் உமது குருதியில் வீரம் குதித்தாடுவது நிற்கா முன்னம், தமிழகத்தின் கீர்த்தி குறையா முன்னம், கலிங்கனோ கடம்பனோ வங்கனோ எவனோ திரை தர மறுக்கிறான் எனில் தமது மானத்தை மாய்க்க நினைக்கிறான் என்றே பொருள். மூவேந்தரிலே மற்றையோர் என்ன எண்ணுவர்? மேலே கங்கை கரையிலே உலவும் ஆரியர்கள் எவ்வளவு கேலி செய்வர்? குலோத்துங்கனின் நாட்கள் குறுகிவிட்டன என்று கொக்கரிப்பரே. சோழ மண்டலத்திலே போர் வீரர்கள் கூட்டம் கூணிவிட்டது என்று கூவுவர். உண்மை நிலை அதுவா? ஒதிய மரமா நாம்? போர்த்திரம் இழந்தோமா? தோல் வலியும் மன வலியும் இழந்தோமா? முன்னோரின் புகழுக்கு நாம் மாசுகளா? முதுமொழிகளுக்கு கரையான்களா? ஆண்மையற்ற கூட்டமா? அஞ்சி வாழும் ஆமைகளா? நயவஞ்சக நரிகளா? நாம் ஏறுகள், நாம் தமிழர். கொலைவாளை தூக்குவோம், கொடுமை களைவோம், மாற்றானின் ஆயுதங்களை நமது மார்பெனும் மதிலிலே வீச செய்து மகிழ்வோம். வீரப்போரிலே வெற்றி காண்போம், வீழ்ந்தாலோ புகழ் தழுவும் பேறு பெறுவோம். மறுத்தமிழரே, கலிங்க நாட்டு மன்னன் மீது போர் தொடுத்து விட்டாகிவிட்டது. உமது குருதியை கொட்ட உடலை களத்திலே வீழ்த்த அச்சாரமாகிவிட்டேன். சிறிது காலத்துக்கு உங்கள் செல்வ குடும்பத்தை, காதலை, கவிதையை, காட்சியை மறந்து பிரிந்திருங்கள். வானமே கூடாரம், தரையே பஞ்சனை, ஆயுதங்களே தோழர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள். போரிட துணிவு பிறக்காதவரே ஒதுங்கி நில்லுங்கள். அப்படி எவரேனும் இருப்பின் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன். உறையூர் போக செலவுக்கு பணம் தருவேன். கோழைகள் வீரர்கள் கூட்டத்திலே இருத்தல் கூடாது. பதரும் மணியும் கலத்தல் வேண்டாம்.
வீரர்களே, இன்றே துணிந்து கூறுங்கள், போருக்கு தயாரா என்று மன்னன் உருக்கமாக பேசினான். தயார் தயார் என்று வீரர்கள் முழக்கம் செய்தனர். மன்னவன் சிரித்தான். மகிழ்ந்தேன் வீரர்களே, உம்மை வாழ்த்துகிறேன். கலிங்கம் சென்று வென்று வாகை சூடி வருமளவும் நான் காஞ்சியிலேயே தங்கி இருக்க முடிவு செய்துள்ளேன். உங்களை விட்டு பிரிந்துள்ள காதலிகளின் கண்கள் கக்கும் கனலிலிருந்து தப்பவே நான் உறையூர் போகாது இங்கிருக்க எண்ணுகிறேன் என்று மன்னன் உரைத்திட வீரர்கள் மகிழ்ந்தனர். வீரமணி மன்னனை வணங்கி, மன்னரே, மங்கையரின் விழிகளிலே கனல் கக்கும் என்றீர்கள், உண்மைதான். ஆனால் காதலில் கட்டுண்டோ கிளியால் தாக்குண்டோ வீரர்கள் களம் புகாது கட்டிலறை நோக்கி நடந்துவிட்டால் தமிழ் அணங்குகள் இத்தகைய கோழையையா நான் பெற்றேன் மணாளனாக என்று கூறி கண்களில் புனல் சேர நிற்பர் என்றான். வீரமணி மாதர் விழி பற்றிய ஆராய்ச்சியை மெத்த நுணுக்கமாக கண்டுள்ளானே என்று கூறிட வீரமணி வெட்கி தலைகுனிந்தான். அதே வேளையில் நடன ராணியும் வெட்கி தலைகுனிந்துதான் இருந்தாள் அரண்மனையிலே. அடியே கங்கா, உங்கள் நாட்டு கதை ஏதாகிலும் சொல்லேன் கேட்போம் என்று அம்மங்கை கேட்க, ஆரிய பெண், ஆயிரக்கணக்கிலே உண்டு கதைகள், அவைகளிலே உமக்கு பிடித்தமானது எதுவாக இருக்கும் என்று யோசிக்கிறேன் என்று உரைத்தாள். நடனராணி, எதையாவது ஒன்று சொல்லு கேட்போம் என்றாள். அரசலங்குமரி மீண்டும் வீரக்கதைகள் கூறு என்று கூற நடனராணி சிரித்து கொண்டே அது கிடையாது என்று உரைத்தாள். ஏன் இல்லை ராணி? 10 தலையும் 20 கரங்களும் கொண்டு அஷ்டதிக்கு பாலகர்களை வென்று மாயாஜாலம் மகேந்திர ஜாலம் கற்று வீரன் என பெயரெடுத்த ராவணனை எங்கள் ராமபிரான் சம்ஹாரம் செய்ததும் இலங்கையை நிர்மூலப்படுத்தியதும் வீரமில்லையோ? எங்கள் இனத்திடமே இந்த நடனாவுக்கு துவேஷம், நாங்களும் வீரமான இனம்தான் என்று கங்கா கோபித்து கொண்டாள். நடனராணி சாந்தமாகவே பதில் சொன்னாள். அடி பாலா, நீ சொன்ன கதை மானுட கதையல்லவே, மகாவிஷ்ணுவின் அவதார கதை என்றுதானே உங்கள் புராணம் கூறுகிறது. அரசியார் கேட்டது சாதாரண மக்களிலே வீரராக இருப்பவரின் கதையைத்தானே, கடவுளின் கதையல்லவே. கடவுளின் வீரம் தீரம் பராக்கிரமங்கள் பற்றி கதை வேண்டுமோ? கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர் என்றுதானே பொருள். ராமரின் வீரத்தை விட அந்த புராணம் மூலம் வாயுவாஸ்திரம் வர்ணவாஸ்திரம் அக்னியாஸ்திரம் ஆகியவைகளின் வேடிக்கைகள் தான் அதிகமாக விளக்கப்படுகின்றன. அரசியார் அதை கேட்கவில்லை. உங்கள் நாட்டு வீரர் கதை ஏனும் கூறச் சொன்னார்கள். அப்படி ஏதேனும் இருந்தால் சொல்லு என்று நடனம் விளக்கினாள். கங்கா, எனக்கொன்றும் கவனமில்லை என்று கூறி முகத்தை சுழித்து கொள்ளவே, அரசிலங்குமரி, இதென்ன வம்பாகிவிட்டது, வீரக்கதை கிடக்கட்டும், மாதரை பற்றி கூறு என்றாள். கங்கா மௌனம் சாதித்தாள். நீ கூறு நடனா, பாலாவுக்கு கோபம் அடங்கட்டும் என்று அம்மங்கை கூறிட நடனம் கதை சொல்ல தொடங்கினாள். தேவி, இது நம் நாட்டு கதையல்ல, கங்கை கரையோரத்து காதல் கதை என்று ஆரம்பிக்கும் போதே, கங்கா தேவி, வேண்டுமென்றே நடனம் என்னை அவமானப்படுத்த போகிறாள். அதற்காகவே கதை சொல்ல முன்வந்தாள். நான் பூத்தொடுக்கப் போக உத்தரவு கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். அம்மங்கையோ, சரி சரி, உங்கள் சண்டையும் வேண்டாம், எனக்கு கதையும் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். நடன ராணிக்கும் அம்மங்கைக்கும் விரோதம் மூட்டிவிட வேண்டும் என்பதே பாலாவின் திட்டம். ஏற்கனவே அம்மங்கை தன்னிடம் பிரியமாக நடக்கும்படியான வழியை உண்டாக்கி கொண்டாள். ஆனால் தன்னை நடத்துவதை பார்க்கிலும் அம்மங்கை நடன ராணியையே அதிக மரியாதையாக நடத்துவது கங்காவுக்கு பிடிக்கவில்லை. எப்படி ஏனும் நடன ராணியை அவள் இருந்த பீடத்திலிருந்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்று துணிவு கொண்டாள். நடனத்துக்கு அரண்மனையிலே வளர்ந்துள்ள செல்வாக்கு வீரமணியின் உயர்வுக்கும் பயன்படும். வீரமணியின் உயர்வு தமிழரின் நிலையை உயர்த்தும். தமிழர் நிலை உயருமானால் ஆரியருக்கு இந்நாட்டிலே வேலை இல்லை. ஆரிய குலத்தில் பிறந்து இன உயர்வுக்கு பாடுபடாது இருப்பதோ? எதற்கு இந்த ஜென்மம் என்று எண்ணி ஏங்கினாள் கங்கபாலா. தன் மீது கங்கா காய்ச்சல் கொண்டிருப்பதை ஒருவாறு நடன ராணி உணர்ந்தாலே ஒழிய தன்னை கவிழ்க்கவும் சதி செய்வாள் என்று கருதவில்லை. நாம் அவளுக்கு ஒரு தீங்கும் செய்தோம் இல்லை, நம்மை அவள் என்ன செய்ய முடியும் என்று கருதினாள். அம்மங்கையின் செவியிலே ஆரிய பெண்ணின் கலகம் புகாது என்றும் நம்பினாள். இந்த நிலையில் கலிங்க நாட்டின் மீது மன்னன் போர் தொடுத்த செய்தியை சேவகன் கொண்டு வந்தான். நடனம் திகைத்தாள். காதலன் வருவான் என்று எதிர்பார்த்திருந்தவளுக்கு கலிங்க களம் புகுந்தான் என்றால் கஷ்டம் விளையாதோ? அவளுடைய நிலையை உணர்ந்த அம்மங்கை, நடனராணி, உன் காதலனுக்கு குதிரைப்படை தலைவன் பதவியை தந்தாராம் மன்னர். அதற்கு சன்மானம் உண்டு, என்ன தெரியுமா? களத்திலிருந்து வீரமணி திரும்பியதும் திருமணம் நடக்கும்போது பரிசாக அழகிய கிராமம் ஒன்று தரப்படும் மன்னரால்.
நான் ஒரு முத்து மாலை தருவேன் பரிசாக என்று கூறினாள். நடன ராணி வேதனையை மறந்து வெட்கி தலைகுனிந்து, தங்கள் அருள் இருப்பின் அது போதும் அம்மையே என்றாள். பெருமூச்சை கங்கா அடக்கியபடியே, எப்படியோ நடனமாடி கண்ணையும் கையையும் காட்டி மயக்கிவிட்டாய். சரியான ஆளும் உனக்கு சிக்கிவிட்டார். உனக்கு யோகம் தானடி நடனம். ஆனால் கலிங்க போரில் இருந்து உன் காதலன் திரும்பி வர வேண்டும். கௌரி பூஜை செய் என்று கேலி செய்ய நடனம் வெடுக்கென்று, கௌரி பூஜை நான் செய்த பயன் என்ன? அவருடைய கண் ஒளியும் வால் ஒளியும் கூர்மையாக இருக்கும் வரை வெற்றி ஒளி கேட்டுக்கொண்டுதானே இருக்கும். அவர் என்ன சாமானியமானவரா என்று பூரிப்புடன் பேசிட, இதுதான் சமயம் என்று உணர்ந்த பாலா, தொண்டைமானிடம் இவன் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு நடனத்தின் வாயிலிருந்து ஏதேனும் வம்பு வெளிவராதா என்று எதிர்பார்த்தாள். தொண்டைமான் தீரர், என் காதலரும் வீரரே, மாற்று குறைந்தவர் அல்லர் என்று நடனம் பதில் சொன்னாள். கங்கா கலகலவென்று சிரித்து கொண்டே, அவர் மாற்று குறையாதவர்தான், ஆனால் என்று இழுத்தாள். நான் மாற்று குறைந்தவள் என்று கூறுகிறாயா என்று நடனம் கோபக்குறியுடன் கேட்கவே அம்மங்கை மீண்டும் அமளி வந்துவிடப் போகிறது என்று அஞ்சி, கங்கா, என்ன இருந்தாலும் உனக்கு வாய் துடுக்குத்தான் என்று கடிந்து உரைத்து பாலாவின் வாயை அடக்கினாள். ஆமாம், நான் ஒரு நாட்டியக்காரிதான், பரத்தையின் வளர்ப்பு பெண்தான். இதைத்தானே நீ குறிப்பிட்டாய். இதுதானே என் மாற்று குறைவு. பேஷ் கங்கா, என் பிறப்புக்காக நான் வெட்கப்படவில்லை. என் நடனத்திற்காக நான் வெட்கப்பட தேவையில்லை. என் நிலைக்காக நான் நானிடவும் வேண்டியதில்லை. என்னை நான் நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள் என்று அதிக கோபத்துடன் பேசிவிட்டு, தேவி, இன்று முதல் நான் வெளியே விடுதி ஏற்படுத்தி கொண்டு வாழ விரும்புகிறேன். உத்தரவு தர வேண்டும் என்று அம்மங்கையை பணிவோடு கேட்க, அம்மங்கை திகைத்து நிற்கையிலே, ஆமாம், தனி ஜாகை அவசியம்தான் உனக்கு. சதிகாரர்கள் கூடிட ரகசிய இடம் வேண்டாமா என்று பாலா கூறினாள். என்னடி உளறுகிறாய் என்று அம்மங்கை அதட்ட, பயந்தவள் போல பாலா பாசாங்கு செய்து கொண்டு, மன்னிக்க வேண்டும், கோபத்தில் ஏதோ கூறிவிட்டேன். நான் அதை கூறியிருக்கக்கூடாது. என் மனதிலேயே போட்டு பூட்டி வைத்திருக்க வேண்டியதை கொட்டிவிட்டேன். அதை தயவு செய்து மறந்து விடுங்கள் என்றாள். அம்மங்கை ஒன்றும் புரியாமல் பாலாவின் கரத்தை பிடித்து இழுத்து கடும் கோபத்துடன், விளையாடாதே, உண்மையை சொல். சதிகாரர் என்று யாரை கூறினாய்? நடனாவுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? இப்போதே சொல், இல்லையேல் நான் உன்னை தண்டிக்க ஏற்பாடு செய்வேன். ஐயையோ, இதென்ன? எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே. கை பிசைந்து நின்றாள் நடன ராணி. ஆனால் கங்கபாலாவோ, தேவி, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நான் மட்டும் அதனை கூறவே மாட்டேன். அதனால் பலருக்கும் கேடு வரும். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். என்னை வேண்டுமானால் வேலையை விட்டு நீக்கிவிடுங்கள் என்று பிடிவாதமாக பேசவே, மேலும் கோபமுற்ற அம்மங்கை, உண்மையை கூறு என்று உரத்து கூறினாள். எப்படி சொல்வேன் தேவி? என்னை மன்னிக்க வேண்டும். நடனாவும் வீரமணியும் தங்கள் அன்புக்கு பாத்திரமானவர்கள். நான் கூறுவதை கேட்டாலோ அவர்கள் இருவரையும் தூக்கு மேடைக்கு தாங்கள் அனுப்புவீர்கள் என்றாள் பாலா. அம்மங்கை மிரண்ட பார்வையுடன் நடனத்தை நோக்க, நடனம் நீர் வழியும் கண்களுடன், பாலா, என்ன பழியை எடி சுமத்த பார்க்கிறாய்? கள்ளி, காதகி என்று கூக்குரலிட்டாள். அடியே, நானா கள்ளி? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் நீ உத்தமி. உன் கபடத்தை வெளிப்படுத்த போகும் நான் கள்ளியா? கேளுங்கள் தேவி, வீரமணியும் நடனமும் பேசி கொண்டிருந்ததை நான் மறைந்திருந்து கேட்டேன். குலோத்துங்க சோழன் பட்டத்துக்கு உரியவர் அல்லவாம். அவரை கவிழ்த்துவிட்டு பழைய மன்னரின் வாரிசாக உள்ள வேறு யாருக்கோ பட்டம் சூட்டப் போகிறார்களாம். வீரமணி இதற்காகவே படையிலே சேர்ந்து பக்குவமாக நடக்கிறாராம். இவள் அரண்மனையிலே இருப்பதும் இதற்காகத்தானாம். இவர்களுக்கு உதவியாக ஊரிலே யார் யாரோ இருக்கிறார்களாம் என்று பெரியதோர் பழியை பாலா சுமத்தினாள். நான் இதை துளியும் நம்ப மாட்டேன் என்றாள் அரசிலங்குமரி. அதனை நான் அறிவேன் அம்மையே. நடனத்தின் நடிப்பு உங்களை ஏமாற்றி இருப்பதை நான் நன்கு அறிவேன். என் பேச்சை நம்ப வேண்டாம். தயவு செய்து வீரமணி தந்து அனுப்பியுள்ளானே கிளி, அதை போய் கேளுங்கள் என்றாள் பாலா. பித்தமா இவளுக்கு? சதி என்கிறாள், கிளி என்கிறாள். என்னடி சொல்லும் கிளி? அது சொன்னதை சொல்லும் என்றாள் அம்மங்கை. ஆமாம், சொன்னதைத்தான் சொல்கிறது. வீரமணி சொல்லி கொடுத்ததை சொல்கிறது. அதை போய் கேளுங்கள். யார் என் மனைவி என்று? உடனே அம்மங்கை என் மனைவி என்று கூறும். நடனாவின் உதவியை கொண்டு வீரமணி சதி செய்து அரசை கைப்பற்றி தங்களையும் கைப்பற்றிவிட கனவு காண்கிறான். தனிமையில் கிளியுடன் பேசியிருக்கிறான் போல தோன்றுகிறது. நான் அகஸ்மாத்தமாக இதை கண்டுபிடித்தேன். கிளியை எடுத்து வர சொல்லுங்கள் என்றாள். விந்தையான பேச்சு, போடி
போய் கிளியை எடுத்து வா இப்படி என்று ஒரு சேடிக்கு அம்மங்கை கட்டளையிட்டாள். ஓடிச் சென்ற தோழி கிளியின் உடலைத்தான் எடுத்து வந்தாள். கிளி செத்து கிடந்தது. சரி, ஆரம்பமாகிவிட்டது சதி. தேவி, நடனம் இதை கொன்று விட்டிருக்க வேண்டும். விஷயத்தை மறைக்கவே கிளியை கொன்று விட்டாள் என்றாள் பாலா. அம்மங்கை ஓங்கி கங்காவின் கன்னத்தில் அறைந்து, என் முன் நிற்காதே, ஓடிவிடு. என் அருமை தோழியின் மீது வீணான விபரீதத்தை சாட்டினாய். கிளியை நீதான் கொன்றிருக்க வேண்டும். கிளியையும் கொன்று கட்டுக்கதையையும் புனைந்து பேசுகிறாய். உங்கள் புராணத்திலே நடப்பது போலவே நீயும் நடந்து கொள்கிறாய். பொல்லாங்குக்காரி, நீ ஒரு பெண். ஆகவே உன்னை தூக்கிலிட செய்ய என் மனம் வரவில்லை. போய்விடு இந்த அரண்மனையை விட்டு என்று கூறிவிட்டு தேம்பி அழுது நின்ற நடனத்தை அணைத்து கொண்டு, சி முட்டாளே, எவளோ ஒருத்தி ஏதோ சொன்னால் நான் நம்புவேனோ? அவள் உறவே இனி நமக்கு வேண்டாம், வா நாம் போவோம் என்று கூறி நடன ராணியை அழைத்து கொண்டு அந்தப்புறம் போய்விட்டாள். கங்கா அழவில்லை, மாறாக சிரித்தாள். விதை தூவி விட்டோம், அறுவடைக்கு காலம் இருக்கிறது என்று மனதுக்குள் கூறிக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே நடந்தாள். அதே நேரம் கலிங்க நாட்டிலே கலக்கம் உண்டாகிவிட்டது. போர் தொடுக்க சோழன் கிளம்பிவிட்டான் என்ற செய்தி கேட்டதும் ஒற்றர் ஓடோடி வந்து நடந்த வரலாற்றை கூறிவிட்டனர். தூதுவரும் போர் தொடுவிட்டது என்று ஓலை கொண்டு வந்து கொடுத்தார். தமது மன்னன் வீணான விரோதத்தை வளர்த்து கொண்டதால் நாட்டிலே வேதனையே தாண்டவமாடப் போகிறது என்று உணர்ந்த மக்கள் கை பிசைந்து கொண்டனர். கண்களிலே மிரட்சி ஏற்பட்டது. போருக்கு சித்தமாக படை பல இருந்தன. காட்டரன், கடலரன், மலையரன் ஆகியவைகளும் இருந்தன. ஆனால் மக்களின் மன அரண் இல்லை. மன்னனின் மமதை எனும் அரண் கிடந்தது. மதிக்கேடர்கள் கட்டி கொடுத்த மனக்கோட்டையிலே உலவிக் கொண்டிருந்தான் கலிங்க மன்னன். குலோத்துங்கனுக்கு உள்நாட்டிலேயே எதிர்ப்பு என்றும், பழைய மன்னரின் மகன் கட்சி ஒன்று ரகசியமாக வேலை செய்து வருவதாகவும், அதனால் குலோத்துங்கனிடம் குடிப்படைகளுக்கு வெறுப்பு வளர்ந்திருப்பதாகவும், வெளிநாட்டின் மீது போர் தொடுக்கவோ தொடுத்தாலும் முடியாத நிலைமையிலே சோழ மன்னன் இருப்பதாகவும் சோழ மண்டலத்து ஆரியர்கள் கூறினர் என கலிங்க நாட்டு ஆரிய மன்னனிடம் கூறினர். மந்த மதியினன் அதனை நம்பினான். வம்பை வரவேற்றான். போருக்கு தானும் தயார் என்று பதில் ஓலை விடுத்தான். போரிட ஆயத்தமானான். சபையை கூட்டினான். மந்திரிமார்களே, பிரதானியரே, படைத்தலைவர்களே, குலோத்துங்கன் இந்த குவலயமே தனக்கு சொந்தமென கூறுகிறான். பிறர் மீது பகைமை கொண்டு போரிட துணிகிறான். சோழன் சூரன், ஆனால் நாம் கோழைகள் அல்லவே. அவன் வீரன், ஆனால் நாம் மண் பொம்மைகள் அல்லவே. அவனிடம் படைகள் உள்ளனவாம், ஆனால் நம்மிடம் உள்ளவை பதுமைகள் என்று எண்ணுவதா? கரியும் பரியும் அதிகமாம் அவனுக்கு. அதற்காக கர்வமும் பேதமையும் மிகுவதோ? கலிங்கத்தின் மீது குலோத்துங்கன் போர் தொடுத்து விட்டான். நான் களம்புக சித்தமாகிவிட்டேன். உம்மை கலந்து ஆலோசிக்கவே இன்று சபை கூட்டினேன் என்று அனந்தவர்மன் கோபக்கனல் எழ பேசி தன் மீசையை முறுக்கினான். சபை நிசப்தமாக இருந்தது. முதியவரான எங்கராயன் எனும் மந்திரியார் எழுந்து நின்று, மன்னவா, விந்தையான பேச்சை நிகழ்த்தினீர். எம்மை கலந்து ஆலோசிக்க சபை கூட்டினீர் என்றீர். ஆனால் களம்புக முடிவு செய்துவிட்டேன் என்கிறீர். முடிவு கட்டிய பிறகு கலந்து ஆலோசித்தல் முறையா? அது எதற்கு? என்ன பயன்? முடிவு செய்யும் அதிகாரம் முடித்தரித்த உமக்கு உண்டு. ஆனால் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வை தாங்கள் பிடி சாம்பலாக கருதினீர். எனவேதான் போரிட முடிவு செய்துவிட்டீர். பொது மக்களிடையே ஏதேனும் புகழ இன்று சபை கூட்டியுள்ளீர். நன்று நன்று, உமது நியாயம் என்று உரைத்தார். ஓய் மந்திரியாரே, வயோதிகம் உமது உடலை மட்டுமே வளைத்து விட்டது என்று எண்ணினேன். உமது மதியும் வளைந்து விட்டது என்று விளக்குகிறீர். சோழனின் சொல் அம்பு என்னை துளைத்தது. இனி போர் எனும் கவசம் பூண்டால் ஒழிய நான் வாழ்வது எங்கனம்? அவன் போர் என்றதும் நான் பொறு என்பதா? அவன் வாழ் என்றதும் நான் கேள் தேவனே என்று முறையிட்டு மண்டியிடவா? என்னை நீர் மன்னனென கருதாமல் ராஜத்வேஷம் செய்கிறீர். என்னை போரிடக்கூடாது என்று உரைப்பது என்னை மானமற்றவனென கூறுவதாகும். அது என் ஆண்மையை பழிக்கும் குற்றமாகும். அதை நான் மன்னிக்க மாட்டேன். உமது உயிர் தித்திப்பானால் வீட்டிலேயே இரும். வீட்டு பெண்களுடன் விளையாடும். வீரர் ஒருவர் இருவர் உடன் வரட்டும், நான் களம்புகுவேன் என்று மன்னன் கடிந்துரைக்கவே மந்திரி யோசித்து, அரசே, ஆத்திரத்துக்கு சாஸ்திரமில்லை. பிஞ்சில் பழுத்தது வெம்பிற்று என்பர். வீரம் வேறு, வீம்பு வேறு. அரசு எனும் சகடத்தில் உள்ள நுகத்தடியை ஒரு பக்கம் மன்னன், மற்றொரு பக்கம் மந்திரிகள் தாங்கி இழுத்தாக வேண்டும் என்று ஆன்றோர் கூறுவர். தாங்கள் மன்னர் என்ற காரணத்தால் ஒன்று கூறுகிறேன். அரசு எனும் எந்திரத்துக்கு மந்திரிகளே கண்கள், மக்களே வாட்கள், தோழர்களே தோள்கள், ஒற்றரே செவிகள் என்று மேலோர் கூறுவர் என்று சாந்தமாகவே கூறினார்.
ஆம், அந்த கண்களிலே சில மங்கிவிட்டன. அரசே, போர் புரிய சித்தமான உமது வீரத்தை சபை வரவேற்கிறது, கலிங்கம் வரவேற்கிறது, வீரர்கள் வரவேற்கின்றனர் என்று கூறிக்கொண்டே திசைமுகன் எனும் மந்திரி எழுந்து நின்றான். மலர்ந்த முகத்துடன் மன்னன் அவனை நோக்கி, சபாஷ், நன்று, இஃதன்றோ நான் கேட்க விரும்பியது என்று புகழ்ந்தான். குலோத்துங்கனின் படைகள் பூங்காவுக்குள் புகுவது போல இங்கு வந்து சேர முடியுமா என்ன? இடையே பாலாறு, கொசஸ்தலை, முகரி, கொல்லி, பெண்ணை, வயலாறு, மன்னாறு, பேராறு, கோதாவரி, கம்பை, கோதமை ஆகிய பல நதிகளை கடக்க வேண்டுமே. கலிங்கத்தின் மீது பாயும் முன்பு அந்த படைகள் களைத்து போகும். ஆகவே அவைகளை முறியடித்தல் எளிது என்பேன். மேலும் சோழ மண்டலம் சுபிட்சமாக இருக்கிறது என்பதை பற்றி பெருமையாக பேசப்படுகிறது. அரசே, அந்த சுபீட்சமே போர்த்திறனை மாய்த்து விட்டிருக்கும், மங்க செய்வதாக இருக்கும். எனவே சோழனின் சூரப்புலிகளுக்கு கலிங்கம் அஞ்ச தேவையில்லை. அஞ்சுவோருக்கு நாம் வளைகளை பரிசாக தருவோம். வாள் ஏந்தும் கரங்களுக்கு கலிங்கத்தில் பஞ்சமில்லை என்று திசைமுகன் பேசினான். துடுக்குத்தனமான அவனது பேச்சுக்கு சபையிலே பலர் சபாஷ் கூறினர். போர் கூடாது என்று வாதிட்ட எங்கராயன் எனும் மந்திரியாரின் மதி வழி செல்ல மன்னன் மறுத்துவிட்டான். மதம் கொண்ட யானை போல ஆர்ப்பரித்தான். நெருப்பு பொறி எத்துணை சிறிதாயினும் அது தங்க இடம் கிடைத்துவிட்டால் தங்கும் இடத்தையே அழித்து ஒழிக்கும். அதுபோல கலிங்க மன்னனின் கெடுமதி எனும் சிறு தீப்பொறி தங்க இடம் அளித்ததால் கலிங்கமே அழியும் நிலையை பெற வேண்டியது ஆயிற்று. குலோத்துங்க மன்னனுக்கு நான் எளியவனாக தெரியலாம். திசைமுகா, அவன் ஏவும் படைகளுக்குமா நான் எளியவனாவேன் என்று கலிங்க மன்னன் கேட்க, மன்னவா, மாற்றாருக்கு நமது வலிமையை காட்ட சந்தர்ப்பமின்றி வாடினேன். வெற்றி மாலையை தங்களுக்கு விரைவில் தருவேன். ஏன், சோழனின் சுந்தரகுமாரி அம்மங்கையின் கரத்தையும் தர இயலும். சோகம் விடுக, உறுதியுடன் நமது படைகள் போரிடும். புது புது ஆயுதங்கள் குவித்துள்ளேன். ஆயுத ஒளியே சோழனின் படை வீரரின் கண்களை கூச வைக்கும் என்றான் திசைமுகன். அதே நேரம் அமைதியே போதித்த எங்கராயன், ஏனப்பா திசைமுகா, நீ புது ஆயுதங்களை பற்றி பூரிப்புடன் பேசுகிறாய். உன் பேதமையை நான் என்னவென்று சொல்வேன்? சோழ நாட்டிலே படைக்கலன்கள் மிகவும் பழையன, புதியவன அன்று. ஒளி இழந்தன, வளைந்தன. இன்று அவைகளை உலைக்கூடங்களிலே காய்ச்சியும் தட்டியும் நீட்டியும் மடக்கியும் சரி செய்து கொண்டிருப்பார்கள். புது படைக்கலன்கள் உன்னிடம் போரறியா காரணத்தால், பழைய ஆயுதம் அங்கு போரிட்டு போரிட்டு பழகியதால், உன் ஆயுதம் ஒளி உள்ளன உரையிட்டு கிடந்ததால், அவர்களின் ஆயுதங்கள் எதிரியின் உடலை கீறி இரத்தத்தில் இறங்கி கரியை துண்டித்து பரியை சிதைத்து ஒளி இழந்தும் வளைந்தும் போயினவே. பளபளப்பான ஆயுதம் உள்ளவனே, வளைந்த ஆயுதக்காரன் வலிமை மிக்க கொண்டவன், போரிலே புரண்டு எழுந்தவன் என்பது என்றோ அவனது படைக்கலன்கள் காட்டுகின்றன. உனது ஆயுதம் பளபளப்பு. குலோத்துங்கனுக்கோ கீர்த்தி ஒளிவிட்டு வீசுகிறது. வீரன் உடலில் பல வடுக்கள் உள்ளன. வீம்புக்காரனுக்கு வடு இருக்காது. முன்னவன் போர்க்களம் புகுந்தவன் என்பதன் அத்தாட்சி அந்த வடுக்கள். போக புரட்டன் என்பதற்கு அத்தாட்சி வடுவற்ற வடிவான அவன் இருத்தல். கலிங்கத்தின் நிலையை உன் கர்வம் எனும் அளவுகோல் கொண்டு விளக்குகிறாய் என்று கண்டித்தார். மன்னன் வெகுண்டெழுந்தான். நீ கலிங்க நாட்டு மந்திரியா அல்லது சோழனின் ஒற்றனா என்று கேட்டு கொதித்தான். ஆனால் அந்த சமயத்தில் அவன் சிந்தையை மறுட்டுவிடும் சம்பவம் நடந்தது. ஓடோடி வந்த வேளையால் ஒருவன், அரசே, வீரமணி என்ற குதிரைப்படை தலைவன் நதிகளை கடந்து விட்டான். கலிங்கத்தின் எல்லையிலே அவனது குதிரைப்படை புகுந்து விட்டது என்ற செய்தியை கூறினான். மன்னன் திசைமுகனை பார்த்தான். திசைமுகன் திக்கெட்டும் மாறி மாறி நோக்கியபடியே நின்றான். மலைக்காதே மன்னா, வீரமணி குதிரைப்படையுடன் வரட்டும். ரமணி போல அவன் ரணகளத்தை விட்டு ஓடும்படி செய்ய நமது படைகளை ஏவுகின்றேன். சளைக்காதே. சமரிலே சங்கடங்கள் நேரிடுவது சகஜம்தான். ஆனால் சோழனின் சைன்யத்தை நமது வீரமெனும் சண்ட மாறுதத்தால் அழித்து ஒழிப்போம். இழிக்காதே எங்கராயா. திசைமுகனின் தீர்மானம் லேசன்று எண்ணாதே. நிற்காதே காவல்காரனே. ஓடிச் சென்று என் உத்தரவை படைத்தலைவர்களிடம் கூறு. முரசு கொட்டு, தோள் தட்டு, வாழ் வீசு, வாகை தேடு என்று வெறி பிடித்தவன் போல திசைமுகன் மன்னனை பார்த்து ஒரு மொழியும், மதி உரைத்த மந்திரியை பார்த்து ஒரு மொழியும், வேலையாட்களை பார்த்து வேறொரு மொழியுமாக பேசினான். போர் போர், கடும் போர், சோழனின் படைகளுடன் போர் என்ற கூக்குரலும், எல்லையிலே எதிரிப்படை வந்துவிட்டதாம். குதிரைப்படை கிளப்பிய தூசி கலிங்கத்தை நோக்கி கடுகி வருகிறதாம். வீரமணியாம், தொண்டைமானின் அம்பு போன்றவனாம், துரிதமாக பாய்ந்திடும் பரிபடையினனாம், போர் புரிவதிலே ஆர்வம் மிக்கவனாம்.
அவன் புகழ் விரிந்த மலரின் மனமென எங்கும் வீசுகிறதாம் என்று வீதிகளிலே பேசிக்கொண்டனர். பல வீடுகளிலே விம்மும் குரலும் வியர்க்கும் முகமும் நீர்வீழ்ச்சியன்ன கண்களும் வெடவெடக்க உடலும் கொண்ட வனிதையர் வாடி கிடந்தனர். கலிங்கனின் படைகளோ அவசர அவசரமாக அணிவகுக்கப்பட்டன. வீரமணியின் குதிரை படையினை தாக்க கலிங்கத்தின் பரிபடையினர் கிளம்பினர். கிளம்பும் போது மன்னன் கண்முன் பிணமானாலும் ஆகலாமே அன்றி பேடி ஆகலாமோ என்று எண்ணினர். எனவே சீறி எழுந்தனர். செந்தூள் பறக்க குதிரைகள் பாய்ந்தன. எல்லையை அணுகும் போதே எதிரி அணிவகுத்து நின்ற சோழனின் குதிரைப்படை மீது கணைகளை கடுவேகமாக விடுத்தனர். அம்புகள் பாய்ந்து வருவதால் குதிரைகளின் உடலும் வீரர்களின் உடலும் தைக்கப்பட்டு படை வரிசை கலைக்கப்பட்டுவிட்டால் கலைந்து போன படையினுள்ளே புகுந்து வாட்போரிட்டு தைத்துவிட வேண்டும் என்பது கலிங்க குதிரைப்படை தலைவனின் கருத்து. வீரமணி வீரமும் யுக்தியும் மிகுந்தவன். படை வரிசை கலைவது தனக்கு பாதகமாகவும் எதிரிக்கு சாதகமாகவுமே இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டான். தந்திரமாக எதிரியின் படையை நெருங்கி வருமாறு செய்து போரிட வேண்டும் என்பது வீரமணியின் திட்டம். எனவே கேடயங்களால் தங்களை அம்பு மாரியிலிருந்து தடுத்து கொள்ள போர் வீரர்கள் பயிற்சி பெற்று இருப்பினும் யுக்தியாக போரிட வேண்டி தன் படையை திருப்பி பின்னோக்கி போகும்படியும் ஆனால் வேகமாக சென்ற போதிலும் வினாடியிலே திரும்பி எதிர்நோக்கி பாயும் நோக்கத்தை மறக்கலாகாது என்றும் கூறி உத்தரவிட்டான். சோழனின் குதிரைப்படைகள் பின்வாங்கி ஓடுகின்றன என்று நம்பிய கலிங்க குதிரைப்படை தலைவன் கை கொட்டி நகைத்தான். வீரர்களே, விடாதீர்கள் அந்த வீம்புக்காரரை என்று கத்தினான். கலிங்கப்படை களிப்புடன் பாய்ந்து சென்றது. வேகமாக பாய்ந்து வரும் வேளையிலே வீரமணி தனது குதிரைப்படையின் வரிசையை இரண்டாக துண்டித்து இடையே கலிங்கப்படை புகுவதற்கு வழி தோன்றிட செய்தான். முறையாக செய்யப்பட்ட இதனை உணராது முறியடித்து விடுவார்கள் என்று கிளி கொண்டு சோழனின் படை பிளந்து விட்டது என்று கலிங்க படையினர் கருதி படை வரிசை இடையே ஏற்பட்ட பிளவுக்குள் பாய்ந்தனர். பாய்ந்ததுதான் தாமதம். வீரமணி தூக்குவீர் கத்தியை, தாக்குவீர் எதிரியை என்று கர்ஜனை புரிந்தான். உடைவாள் உருவினர் சோழ வீரர்கள். இடையே வந்த கலிங்க குதிரைகளின் கால்களை துண்டிக்கலாயினர். ஒரு வெட்டு குதிரையின் காலில். குதிரை குப்புற விழுந்ததும் கலிங்க நாட்டானின் கழுத்துக்கு மற்றொரு வெட்டு. அவன் குதிரையுடன் பிணமாவான். இத்தகைய முறையினால் கலிங்க குதிரை படையிலே பலத்த சேதத்தை உண்டாக்கிவிடவே மிகுந்திருந்த படை ஊருக்குள் ஓடிவிட்டது. கோட்டை வாயிற்கதவை தாளிட்டும் கொண்டது. கோல் கொண்டான் கோபக்கணல் உமிழும் கண்களுடன் அவர்களை நோக்கி, கோழைகளே, நானே நேரில் களம் வருகிறேன். 4 வகை படையும் நம் முன்பு கொண்டு வருக என்று நவின்றான். படையும் பலமாக குவிந்தது. கலிங்க மன்னனின் கோபம் காட்டுத்தீ போல காணப்பட்டது. நரநரவென்று பற்களை கடித்தான். அவனுடைய முகமோ சிவந்திருந்தது. கையிலே உருவிய வாள் ஏந்தி நின்றான். அன்று அவன் இருந்தது போன்ற வீர உருவத்துடன் அதற்கு முன்பு கலிங்கம் அவனை கண்டதே இல்லை. உறுதி கொண்டான். ஊர் அழியினும் சரிதான், படை முழுவதும் பாழாயினும் சரிதான், உடலில் உயிர் உள்ளவரை மட்டும் போரிடுவேன் என்று சூளுரைத்தான். சூரனென கிளம்பினான் களம் நோக்கி கலிங்க மன்னன். கரடு முரடான பாதை, காட்டாரும் கடுவெளியும் கொண்டது. கால் இடறினால் குழியில்தான் விழ வேண்டும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை இருக்காது. நீரோடை தாகத்துக்கு ஒன்றும் இருக்காது. உதடு உலர்ந்து உள்ளம் உலர்ந்து உயிர் உலரும் நிலை. அத்தகைய கொடிய இடம். மான்கள் தாகவிடாய் கொண்டு தத்தளித்து ஓடும். வேடுவரின் அம்புகள் வேறு பறந்து வரும். மிக பயங்கரமான பிரதேசம் அது. ஆகவேதான் உன்னை அழைத்து செல்ல என் மனம் இடம் தரவில்லை என்று காதலன் கூறிட, தலைவரே, முன்பு உம்மை விட்டு தனியே எங்கனம் பிரிந்திருப்பது என்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே உம்முடன் வருகிறேன் என்று உரைத்தேன். நான் வரலாகாது என்பதற்காக நீர் போகும் வழிகள் பற்றிய வர்ணனையை கூற கேட்ட பின்பு உம்முடன் வந்தே தீர்வது என்று உறுதி கொண்டு விட்டேன். என் ஆருயிரே, மிகவும் பயந்தேன். நீர் போக இருக்கும் இடத்தின் கொடுமை என்னை கலங்க வைத்துவிட்டது. எவ்வளவு இன்னல், எவ்வளவு இடுக்கண்! இத்தனையையும் நீர் சகிக்க வேண்டுமோ? நினைக்கும் போதே நெஞ்சம் திடுக்கிடுகிறது. ஆனால் அத்தகைய பிரயாணத்தை தாங்கள் செய்கையில் பாவியாகிய நான் இங்கு சுகமாக இருப்பதா? நீருக்கு திண்டாடுவது இங்கு எனக்கு பானகமா? நீ கரடுமுரடான பாதையிலே கால் கடுக்க செல்வது இங்கு நான் சோலையில் சொகுசாக இருப்பதா? பசியின் கொடுமையை நீர் அனுபவிக்க பாதகி நான் இங்கு ருசியுள்ள உண்டி தின்று உடலை கொழுக்க வைப்பதா? பாறையிலே நீர் படுக்க பஞ்சனையா இந்த உடலுக்கு? வேண்டாம், கூடாது, ஒருபோதும் நான் சம்மதியேன். உமக்கு வரும் கஷ்டத்தை நான் சரிபாதி பங்கிட்டு கொள்வேன். உம்மை விட்டு பிரியேன் என்று காதலி கூறிவிட்டாளாம்.
வழியின் கேட்டை எடுத்து உரைத்தால் வனிதை வர அஞ்சி தன்னை தனியே போக விடுவாள் என்று கருதிய காதலன் ஏதும் கூற இயலாது நின்றானாம். நடன ராணி பழந்தமிழ் பெண்களின் தன்மை கொண்டவள், எனவே போர் இப்படி இருக்கும், இன்னின்ன ஆபத்துக்கள் உண்டு என்று பிறர் கூறிட கேட்டு அத்தகைய ஆபத்தான வேளையிலே தன் அன்பன் ஈடுபட்டிருக்கும் வேளையிலே அரண்மனையிலே தான் இருப்பதை எண்ணி ஏங்கினாள். எவ்வளவு கஷ்டமோ, என்னென்ன ஆபத்தோ, எத்தனை அம்புகள் அவர் மீது சீறி பாய்ந்து வருமோ, எவனவன் வாளை வீசுவானோ, வேல் வேழம் வெஞ்சின வீரர்களின் வாழ், வீரரின் தோள், பல பல படைக்கலம், பாய்ந்தோடி வரும் பரிகள், இத்தனையும் கண்டு வீரமணி களத்திலே இருக்கும் வேளையிலே அரண்மனை வாழ்வா நமக்கு என்று எண்ணிய நடன நாரி நொந்து போனாள். வீரமணியுடன் கொஞ்சி விளையாடிய காட்சிகள் பல பல மனக்கண் முன்பு தோன்றி தோன்றி அவளை வாட்டின. புன்னை மர நிழலும் முல்லை புதரும் அள்ளி நிறைந்த ஓடையும் அரண்மனை மருங்கும் அவள் முன்பு தோன்றி தோன்றி பரிகசிக்க தொடங்கின. இங்கு உன்னை பிடித்து இழுத்து இதழ் சுவைத்தேனே, அந்த இன்ப விளையாட்டல்ல நடனம். இப்போது மரணம் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கும். அவனுடைய உயிரை பிடித்து இழுத்து என்னை அணைத்து கொள்ள வா என்று ஆர்ப்பரிக்கும். அதன் அணைப்பிலே அவன் அகப்படக்கூடாது. ஆமாம், அல்லியும் முல்லையும் அல்ல அவன் எதிரிலே, யானையும் சேனையும். குயில் கூவாது, கோரமான கூக்குரல் கேட்கும். அவன் களத்திலே நிற்கிறான் என்று நடன ராணியின் காதருகே யாரோ சதா கூறுவது போல எண்ணிக்கொண்டு ஏங்கினாள். தன் காதலன் வீரன் என்பதும் வெஞ்சமர் பல புரிந்து வீர கழல் அணிந்தவன் என்பதும் அறிவாள் அவள். ஆனால் அறிந்து என்ன? ஆபத்து ஆபத்துதானே. போர் போர் என்று ஏன் அடிக்கடி இத்தகைய பொல்லாங்கு ஏற்படுகிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். கண்ணிலே வேல் பாய்ந்தாலும் களத்தை விட்டு ஓடாதவன் என்று புகழ்மொழிக்காக புண்பட்டு கிடப்பதா? ஏன் போர் என்ற பேச்சுக்கே இடமில்லாதபடி ஒரு புது முறை அமைக்கக்கூடாது என்றும், குருதியிலே குளித்து பிணத்தின் மேல் நடந்து புகழ் தேடுவதை விட வேறு வழியேதும் இல்லையா இந்த ஆடவர்களுக்கு? கலை, சிற்பம், காவியம் முதலியன போதாதா புகழ் தேட என்றென்றும்? ஏதேதோ எண்ணினால் நடன ராணி. அந்த போரின் பயங்கரம் மனதிலே புகுந்தது போல வேறு எப்போதும் அவளுக்கு இருந்ததில்லை. பார்க்கும் இடமெல்லாம் போர்க்களமாகவே தென்பட்டது. எந்த சத்தமும் சண்டையிலே கிளம்பும் ஒலியென செவிக்கு இருந்தது. யார் எதை பேசினாலும் போர்க்கள பேச்சாகவே தோன்றியது. இளநங்கையின் இருதயம் அனலிடு மெழுகாயிற்று. அரசிலங்குமரி நடனாவின் மனநிலை உணர்ந்தாள். பரிதாபம் கொண்டாள். போர் மிகவும் பொல்லாங்கானது என்று பேசி நடனாவின் நொந்த உள்ளத்திற்கு சற்றே ஆறுதல் வரட்டும் என்று அம்மங்கை பேசலானாள். கலிங்க படைகளை நமது வீரர்கள் கண்டந்துண்டமாக்குவர், அதிலே எனக்கு துளியும் சந்தேகம் கிடையாது. ஆனால் போர் என்றால் கஷ்டம் கலக்கம் இருந்துதான் தீரும். இது சகஜம். அரைக்காத சந்தனம் மணப்பதேது? ஆயினும் எனக்கு என்னவோ நடனம் போர் என்ற போக்கே பிடிக்கவில்லை. புகழ் வருகிறது என்ற போதிலும் புண் வந்த பிறகல்லவா புகழ் வருகிறது? ஆமாம் அம்மா, ஆபத்து முதலில், அதை கடந்த பிறகு அழியா புகழ். ஆன்றோர் அதைத்தானே அகமகிழ்ந்து வரவேற்றனர். என்றாலும் உலகின் எழில் பாழ்பட்டு மக்கள் வாழ்வு சிதைந்து பல குடும்பங்களில் கண் கசிந்து புகழை தேடுவது உசிதமா என்று நான் கேட்கிறேன். போர்க்குறி காயமே புகழின் காயம். போடி, போரின்றி மக்கள் வாழ்ந்தால் புகழே இருக்காதா? புலவரின் கவிதை புகழ் தேடி தரவில்லையோ? தருகிறது. ஆனால் புலவரும் புகழ்களம் புகுந்தோர்க்கே என்று கூறுகின்றனரே. ஏதோ புகன்றனர், எவரோ மொழிந்தனர். எத்தனை உள்ளம் பதைபதைக்கிறது. ஒரு முறை போர் என்றதும் இதோ வீரமணி களம் புகுந்தது முதல் நீ விம்முறாத வினாடி உண்டா? என்னை மன்னிக்க வேண்டும் தேவி. நான் கலங்குவது உண்மைதான். அந்த வீரனுக்கு ஏற்றவளல்ல நான். கோழைத்தனம் என் உள்ளத்திலே கூத்தாடுகின்றது. அது இயற்கைதானடி. எனினும் அஞ்சாதே. வீரமணி வெற்றி மாலையுடன் வருவான். உனக்கு மாலையிடுவான். நம் படைபலம் நீ அறியாததா என்ன? இதே நேரத்தில் கலிங்கத்தில் நடக்கும் கடும் போரிலே எதிரிகள் தோற்று ஓடுவர். நமது படையின் முன்பு எந்த மன்னனின் படை நிற்க முடியும்? அரண்மனையிலே இந்த பேச்சு. காஞ்சியிலே மன்னன் கோபம் குறையாது வீற்றிருந்தான். களத்திலே கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. இரு நாட்டு படைகளும் கடலை கடல் எதிர்ப்பது போல ஒன்றை ஒன்று எதிர்த்தன. உக்கிரமான போர். உருண்டன தலைகள், மிரண்டன கரிகள், பதைத்தன பரிகள். பாரகம் செங்குருதிமயமாயிற்று.
பகல் இரவு போல் ஆயிற்று. பட்டினமும் புறமும் காட்டொளி. பயங்கரமான போர் நடந்தது. கடலிலே அலைகள் பாய்ந்து வருவது போல குதிரை படைகள் ஒன்றன் மீது ஒன்று நுரை கொழிக்கும் வாயுடன் பாய்ந்தன. மலைகளை மலைகள் தாக்குவது போல் இருந்தது. மதம் கொண்ட யானைகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வது. தேர்களை தேர்கள் தாக்கின. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல. மின்னல் ஒளி போல் வாள் வீச்சும் வேல் வீச்சும். புயல் காற்றிலே சிக்கிய மரங்கள் கீழே சாய்வது போல வில் வீரர்கள் விடு கணைகள் வீரர்களை வீழ்த்தின. வெட்டி வீழ்த்தப்பட்ட யானைகளின் உடல்களை கரையாக கொண்டு வீழ்ந்து போன வீரர்களின் குருதி ஆரென ஓட, அதிலே புது வெள்ளம் அடித்து வரும் பல பொருட்கள் போல தலையறுபட்ட உடல்கள், கை கால் துண்டிக்கப்பட்ட உடல்கள், சிரங்கள், கைகள், கால்கள், குடல்கள், யானையின் துதிக்கைகள், குதிரையின் உடல்கள் முதலியன மிதந்தன. இரு கை இழந்தவர்கள் எதிரிலே மிரண்டு ஓடிவரும் யானையின் கால் அடியிலே சிக்கி கூழாக்கப்படுவர். குதிரை ஓடும், கணை பாயும், கழுத்தறுத்து ஒரு புறம் வீழும் உடல் குதிரை மீது சாய்ந்து கீழே இரத்தத்தை சொரியும். கணைகளால் கண் இழந்த யானைகள் கால் இடறி இரத்த சேற்றிலே விழும். கையறுபட்ட வீரர்கள் கண் இருப்பதால் களத்தின் கோரத்தை கண்டும் ஏதும் செய்ய இயலாததால் ஐயோ என்று ஒருமுறை கூவுவதும், எதிரி வர கண்டால் கை இழந்ததை கருதாது விடாதே, பிடி, வெட்டு, வீழ்த்து என்று கூவுவதுமாக சில நேரம் இருந்து பின்னர் உயிர் துறந்தனர். சபையிலே மகிழ்ந்தோர் அளித்த மாலையுடன் விளங்கும் புலவர்கள் போல எதிரியின் யானை தன் துதிக்கையால் வீரனை தூக்கி சுழற்றி கழுத்தை நெரிக்க, அந்த நேரத்திலும் நெஞ்சுறுதியுடன் வாள் கொண்டு அதன் துதிக்கையை துண்டிக்க, அறுபட்ட துதிக்கை மாலை போல அவன் கழுத்திலே இருக்க, வீரன் கீழே வீழ்ந்திட, யானையின் கால் அவனை நசுக்க இறந்து கிடக்கும் வீரர்கள் பலர். அதே நேரம் மன்னன் மிகவும் வல்லமைசாலி. அவன் படைத்தலைவன் மிகுந்த திறமைசாலி. மிக்க வீரமுடையன சோழனின் படைகள். களத்திலே வெற்றி உண்டு. கலிங்க போரிலே வெல்வான். ஆனால் என்று ஒரு தவசி காஞ்சியில் ஒரு வீதி ஓரத்தில் நின்று கொண்டு எதிரே கூடியிருந்த மக்களிடையே பேசலானான். போர் செய்திகள் கேட்க கூடினர் மக்கள். தவசி ஏதோ கூறுவது கேட்க மனம் தாழவில்லை. ஆனால் என்று இவன் இழுப்பானேன் என்றான் கூட்டத்திலே ஒருவன். ஆனால் ஆம், புறப்பகைவர்களை வெல்கிறான் மன்னன், அகப்பகைவர்களை அழிக்கும் வகை தெரியான் என்றார் தவசி. வேதாந்தம் பேசுகிறீரோ? வேல் எடுக்க வகை தெரியாதார், நூல் கொண்டு ஏதோ பிழைப்பர் என்பது தெரியும் எமக்கு. உமது சரித்திரத்தை இங்கு காட்டாதீர் என்றனர் கூட்டத்தில் பலர். அந்த தவசியானவன் சிரித்து கொண்டு, வேல்படையாளரே, இந்த வேதாந்தி பேசுவது வீண் என்று எண்ணாதீர். நாங்கள் வளர்க்கும் ஓமத்தீயை விட நாட்டுப்பற்று உள்ளவர் மனத்திலே எழும் கோபத்தீயே தேவருக்கும் மூவருக்கும் ஏற்றமுடையது. நான் வீரத்தை குறை கூறினேனா? வெற்றி சோழனுக்கு இல்லை என்று உரைத்தேனா? இப்படை தோற்கின் எப்படி ஜெயிக்கும்? நான் சோழன் வெளிநாடுகளிலே வெற்றி பெற்று பயன் என்ன? சோழ மண்டலத்திலேயே பகைவர்கள் உண்டு, அவர்களை ஒழிக்கவில்லையே என்றுதான் கூறுகிறேன் என்றார். விந்தை விந்தை, எமது மன்னனுக்கு உள்நாட்டில் பகைவரா? ஓய் யோகியே, ஊரார் முன்பு உளறுகிறீர் என்றனர் மக்கள். உண்மையைத்தான் சொன்னேன். அது உளறுவதாக உமக்கு தோன்றுகிறது. ஊர் அழிய அழிய உமது மன்னனின் புகழ் வளருகிறது. நீரும் கழிக்கிறீர். உமக்கு களிப்பு பிறக்க அங்கே போர்க்களத்திலே கண்ணீரும் இரத்தமும் கலந்து ஓடுகிறது ஆறு போல. இங்கு நீங்கள் வெற்றி விழா கொண்டாடப் போகிறீர்கள். அங்கு பேய்கள் உமது தோழர்களின் உடலை விருந்தாக உண்டு கூவும் என்றான் அந்த முனிவன். பேயாம் பூதமாம் பிதற்றுகிறான் என்று நகையாடினர் மக்கள். தான் என்ற உலகத்தில் சிறிது பேர்கள் சடை புலித்தோல் காஷாயம் தாவடம் பூண்டு ஊன் என்ற உடம்பெல்லாம் சாம்பல் பூசி உலகத்தில் யோகி என்பார், ஞானி என்பார், தோன்ற சிவபூசை தீட்சை என்பார், திருமாலை கண்ணாலே கண்டோம் என்பார், கானென்ற காட்டுக்குள் அலைவார் கோடி காரணத்தை அறியாமல் கதறுவாரே என்று சித்தல் பாடல்களில் கூறுவதைப் போல மனப்பான்மை கொண்டு வீரத்தையும் மானத்தையும் உழைப்பையும் மதித்து வாழ்ந்த தமிழர்கள் வஞ்சக கருத்துக்களையும் கோழை குணத்தையும் வரவேற்பாரோ? மானிடம் என்பதே வாள், அதை வசமாக கொண்டிட இரு தோள். மானிடம் என்பது குன்றும், அதன் மீது தமிழர் நின்று வாழ்ந்த காலம் அது. அவர்கள் அக்குன்றின் மீது நின்றிருந்த கோலம் மாற்றாரின் கண்களை உறுத்தியது. காய்ந்து கருகிய வெளியையும் கற்பாறையையும் கடுஞ்சுனையையும் கண்டு கவலையை உண்டு கால்நடைகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்து வந்த ஆரியரின் தேய்ந்த வாழ்வை கங்கை கரையின் பசும் புல் தரையும் மணி கொழிக்கும் வயலும் வயல் மருங்கே அமைந்திருந்த தோட்டங்களும் துளங்கிற்று.
பச்சை கண்டு இச்சை கொண்ட நச்சு நினைப்பினர் கச்சையை வரிந்து கட்டிக்கொண்டு கட்கமெடுத்து போரிட்டு வாழும் தமிழரை பின்னர் கண்டனர். தங்கள் கோட்டைகளிலே வைர மணிகள் போல ஒளிவிட்டு வீசி வாழ்ந்த தமிழரிடை போரிடுவதோ இயலாது. ஆனால் என்ன, வீழ்ந்த வீரம் இல்லை எனினும் வஞ்சகம் எங்கே போயிற்று? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், ஆரியருக்கு காய்ந்த புல் தற்பையே ஆயுதமாக இருந்தது. தமிழரை தந்திரத்தால் வீழ்த்த ஆயுதமாயிற்று. நாங்கள் இருக்கும் விதம் கண்டு நகைப்பீர் தமிழரே. எமது தேவர்கள் மகா பராக்கிரமசாலிகள். மழை பெய்வது எமது வருண தேவனால், நெருப்புக்கு எமது அக்னி பகவானே கர்த்தா, காற்றுக்கு காவலன் எமது வாயு தேவன் என்று கட்டுக்கதைகளை விட்டனர். தமிழரிலே தெளிவை துறந்தோர் அதை நம்பினர். சந்து கண்டதும் நொழியும் சர்ப்பம் போல மூடமதி இதுதான் தக்க சமயம் என கண்டு தமிழரின் உள்ளத்திலே புகழாயிற்று. அந்த நிலை வந்ததாலேயே தமிழரிடம் ஆரிய முனி ஆண்மையை இகழ்ந்து பேசிட, அரசனை பழித்திட, அந்த லோகம் இந்த லோகம் என்று பிரித்து பேசிட துணிந்தான். அன்று தமிழ் சமுதாயம் தலை குனிந்திருக்கவில்லை. சமுதாயத்தில் சிலரே சாய்ந்திருந்தனர். எனவே ஆரிய முனிக்கு பேசிடல் மட்டுமே எளிதாயிற்று. நம்ப வைத்தல் முடியாது போயிற்று. எனினும் விதை தூவிவிட்டு வானத்தை நோக்கிடும் வறண்ட நிலத்துக்காரன் போல ஆரியன் தனது சரக்கை அவிழ்த்தான். உமது மன்னன் கலிங்க போரிலே வெல்வான், ஆனால் கலக போரிலே என்ன செய்வான்? நானோ துறவி, எனக்கு மன்னர் கூட்டமே துரும்பு. எனவே நான் துணிந்தே கூறுகிறேன், பட்டத்து வாரிசுப்படி வரவேண்டிய மன்னன் வந்திருப்பின் இத்தகைய அமளிகள் ஏற்பட்டிருக்காது. தானுண்டு தன் அரசு உண்டு என்று இருந்திருப்பான். இவனோ எடு வாளை வீசு தலையை என்று கூறிய வண்ணம் இருக்கிறான். கொலை, படுகொலை, கோரம், உயிர் வதை நடந்தபடி இருக்கிறது. யாவும் இன்னொருவனின் புகழ் வளர. இதற்கு எவ்வளவு கொலை! பாப மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறான் பார்த்திபன் என்றான் யோகி. கொலையா? கொலை என்றால் கொல்லுவது என்பதுதானே பொருள். இதிலே பாவமும் புண்ணியமும் என்ன தொக்கிவிட்டது? தொந்தி சுமக்கும் தந்திரவாதியே, உலகிலே போர்க்களம் ஒன்றில்தான் கொலை நடக்கிறதோ? இவ்வளவு காருண்யம் பேசி கண்ணீர் வடிக்கிறீரே, உமது காலடியிலே சிக்கி சிதைந்து போன சிற்றெரும்பு, புழு, பூச்சி எவ்வளவு தெரியுமோ? அவை கொலை அல்லவா? பாபம் அல்லவா? போர்க்களம்தானா கொலைக்களம்? உலகமே அதுதானே. சாவது, சாகடிக்கப்படுவது என்பவை உலகிலே வினாடிதோறும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அல்லவா? காட்டிலும் நாட்டிலும் குருவி கூட்டிலும் குகையிலும் புற்றிலும் கடலிலும் விண்ணிலும் மண்ணெங்கும் கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. பாவம் புண்ணியம் என்று மொழி பேசி மன்னனை ஏசிட துணிந்தீரே. கொலை நடவாத இடம் ஏது? யோகிகளின் பர்ணசாலைகளிலே பக்குவமாக வாட்டி தேனில் தொட்டு தின்னப்படும் மான் இறைச்சி புண்ணிய துண்டுகளா? பசுங்கன்றின் இறைச்சியை பதம் பார்க்கும் முனி சிரேஷ்டர்கள் பாவ பாயாசத்தை பருகினவர்கள் அன்றோ? எனக்கு தெரியும் எது முறை என்று. உமது கற்பனை உலகில் நாங்கள் குடியேற மாட்டோம். கட்டும் உமது கடையை, இல்லையேல் நடவும் மன்னரிடம். மணிமுடியுடன் விளையாடுகிறீர், தெரிந்தால் பிடி சாம்பலாக்கப்படுவீர். கெடுமதி கொண்டு கலிங்கனின் கைக்கூலியை தின்று கலக புத்தியை புகுத்த வந்தீரா? போர்க்குண மக்களிடம் பூனை பேச்சு பேசுகிறீர் என்று கூட்டத்திலே ஒருவன் கொதித்து கூறினான். ஆரியனோ, ஆத்திரம் விடுக, சந்தேகம் கொள்ளாதீர். நான் சாஸ்திரத்தை ஓதினேன், வேறில்லை. களத்திலே நடப்பதை நீங்கள் ஆதரிப்பதானால் நான் குறுக்கிடப் போவதில்லை என்று கூறினான். அப்படி வா வழிக்கு என்று கூறி கைகொட்டி சிரித்தனர் மக்கள். பின்னர், ஓய், ஏதோ பேய் என்று சொன்னீரே, அதை உடனே களத்துக்கு அனுப்பும், நல்ல விருந்து கிடைக்கும் என்று கூறி கேலி செய்தனர். களத்திலே சோழனின் படை வீரர்கள் விழியிலிருந்து கனலையும் உடலிலிருந்து குருதியையும் சொரிந்து வெடுவெடென வீரச் சிரிப்பு சிரித்து தமது நகை நடை இடி பிடியால் கரிகள் திகைக்கும்படி காட்சியளித்தனர். மீனவர் மிரண்டதும் சேரர் மருண்டதும் விழிஞர் விரண்டதும் வந்தவர் செத்ததும் எம்மாலாயிற்றே என்று முன்பு தாங்கள் முறியடித்த கூட்டத்தினரின் வரிசையை கூறி வாளை வீசி போரிட்டனர் குலோத்துங்கனின் வீரர்கள். வாளோடு வாள் கலகலவென பேச, கடகடவென தேர்கள் உருண்டோட, யானைகள் மிரள, குதிரைகள் கதற கோரமாக போர் நடந்தது. நெருப்போடு நெருப்பு, மலையோடு மலை, கடலோடு கடல் என்பது போல படையுடன் படை உக்கிரமாக மோதிக்கொண்டன. யானையின் துதிக்கையை எதிரி யானையின் துதிக்கை பற்றி முறுக்கி ஒருபுறம் இழுத்ததும் தந்தத்தால் மண்டையை குத்த, காலால் குத்திடும் கரியை குப்புற கவிழ்க்க குத்துண்ட யானை முயல்வதும்
எதிர்ப்பட்ட போர் வீரர்களை ஒருபுறம் யானைகள் கரகரவென இழுத்து எலும்புகளை மளமளவென்று முறித்து கீழே வீழ்த்தி காலால் தேய்ப்பதும் ஆகிய காட்சிகள் தமிழரையன்றி மற்றவரை கலங்க வைக்கும் தன்மை உடையதாக இருந்தன. நெருப்பை பரவச் செய்யும் காற்றென குதிரைப்படை களத்திலே அங்கும் இங்கும் எங்கும் சுழன்று சுழன்று சுற்றி சண்ட மாருதம் மரங்களை சாய்ப்பது போல எதிரிகளை சாய்த்து அழித்தது வீரமணியின் திறனை வியக்காதோர் இல்லை. அதோ வருகிறான், இதோ பாய்கிறான் என்று எதிரிகள் மிரண்டு கூறினர். கலிங்க படையிலே பெரும் பகுதி அழிந்தது, மற்றது மிரண்டது. மண்டியிட்டாலன்றி மீள மார்க்கமில்லை. மார்த்தட்டிய மன்னன் களத்திலே இல்லை. கற்கோட்டையை நாடி சென்றான். மீசையை முறுக்கிய மந்திரி கேட்பாரற்று கிடந்தான். வேழங்கள் பிணமாயின. குதிரைகள் குடலறுபட்டு குவிந்து கிடந்தன. ரதங்கள் தூள் தூளாயின. படை வரிசை பாழாயிற்று. வாள் ஏந்திய கரங்கள் குறைந்தன. வேதனை குரலே அதிகரித்தது. வெற்றி சோழனுக்கு. தொண்டைமானின் தோள்கள் பூரித்தன. வீரமணியின் முகத்திலே ஒளி வீசிற்று. வென்றோம் வென்றோம் என்று சோழனின் சோர்விலா சூரர்கள் முரசு கொட்டினர். கலிங்கர் களத்தை விட்டே ஓடலாயினர். மான் வேட்டையாடும் வேங்கைகளாயினர் தமிழர். கலிங்க போர் சோழனின் கிரீடத்துக்கு மற்றொரு வெற்றி மணியை தந்தது. ஆரியமுனி குறிப்பிட்ட பேய்கள் களத்துக்கு வரக்கூடுமானால் வயிறு புடைக்க உண்டிட பிணங்கள் அங்கே குவிந்து கிடந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.